ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. லைவை பார்த்தீங்கன்னா கதறாங்க. ஆனால் கதர்னா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கதறாங்க. ஆட பாவிகளா, என்னையா இது அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க? கூட இருக்கிற கண்டஸ்டன்ட் அவங்க ஒழுங்காக சமைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டமாயிருமா இல்லையா? அதுவும் இல்லாமல் சோறு வேறு எங்களுக்கு பசிக்குது, பசிக்கு வேறு வழியில் சாப்பிட்டு தானே ஆகணும், இது தானே வந்துட்டு மக்களும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த முத்து இருக்கார் பாருங்க, முத்து 2 நாளுக்கு முன்னாடி சாரி 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 சொல்லிட்டு இப்போ போட்டு பொழக்கிறாரு இவரை. இந்த சௌந்தர்யா பாவம் அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கு போய் மக்களே நீங்கள் இருக்கீங்க பாருங்கள், பயங்கரமான ஆளுங்க. யார் இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணுன்னா நல்லா அழகாக சமைக்கிற தீபக் இருக்கார், அதுக்கப்புறம் அன்ஷிதா இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு சௌந்தர்யான்னு சொன்னீங்க பாருங்கள், அங்கே வச்சுங்க ட்விஸ்ட்டு. நீங்கள் வச்சிங்களோ இல்லை அவங்க வச்சாங்களோ ட்விஸ்ட்டு, இது யார் கண்டா? அவங்க சொல்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. அவங்க அப்பயே பதறினாங்க. சரி ஹெல்ப்பர் வைக்கலாமனா, ஹெல்ப்பிங்கே வரக்கூடாது. காலையில் அவங்க சரி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்லின் இங்கே மறைமுகமாக ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. அப்பயே சொல்லிட்டார் பிக் பாஸ், உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், இது மக்கள் கொடுத்த விஷயம்ட்டாங்க. அவங்களும் பார்த்து புளிக்குழம்பு இல்லை இல்லை அதுக்கு பேர் இனிப்பு புளிக்குழம்பு இல்லை இல்லை அதுக்கு பேர் பட்டர் இனிப்பு புளிப்பு குழம்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? கேள்விப்பட்டுக்கோங்க. இதை தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. பார்த்து தயவு செஞ்சு வீட்டில் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க பட்டப்பாடு உங்கள் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் பட்டுருவாங்க. அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு இதுதான் சான்ஸ்னு வச்சு செய்கிறாரு பாருங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு இதை வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி தெரியாமையே கலாய்க்கிறார். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வந்தார், மா சௌந்தர்யா தயவு செஞ்சு சாப்பிட்ருமா, அப்புறம் உனக்கெல்லாம் போய்டுன்றார். முத்து, நீங்களே வந்து பிடிக்காமல் தயிர் குழம்பு லாஸ்ட்டாக ஊற்றி சாப்பிட்டுருக்கீங்க. தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறார். அதுலேயும் கொடுமை என்னென்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெங்காயம் தக்காளி போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு கூட பட்டர் வர போட்டு நம்ம ஒன்று பண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க. ஏம்மா இது உனக்கே நியாயமாக இருக்கா? இதில் வேறு எனக்கு நல்லா தெரியும் பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாருனாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லோரையும் முடிச்சுட்டாங்க. அதுலேயும் இன்னொன்று சொன்னார் சூப்பராக, குழம்பு வாங்கும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு, சாரி வேஸ்ட்டு, சாரி டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. நாங்கள் இந்த பார் ஒழுங்கு மரியாதை நீயும் சாப்பிடு, இந்த பார்ப்பா இந்த பிள்ளை வந்து சாப்பிடாமல் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு. இல்லைம்மா, நான் ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு அந்த சுவை தெரியாமல் போயிடுச்சுன்னா நாங்களே சாப்பிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்ச்சி கடைசியில் பற்றி ஒரு கரண்டி குழம்பு தான் இருந்துச்சு. ஏன்னா வேறு வழி இல்லை, பாவம் பசியில் ருசி அறியாதுன்ற மாதிரி சாப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதுதான் சாக்குன்னு விஷால் வந்துட்டு அப்படியே பிசைஞ்சி அன்ஷிதாக்கு ஊட்டி விடுறதும் இது எங்கேயோ பார்த்தாம இருக்கா. தர்ஷிகாக்கு இவர் இதை மாதிரி தானே பண்ணார். ஐயோ, இவர் ஊட்டி விட்டாவே அந்த பொண்ணு ஊட்டிக்குள்ளே போயிடும், பிக் பாஸ் விட்டுட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியா அன்ஷிதாவான்ற மாதிரி தான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. நாமினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சு போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கேமரா முன்னாடி பார்த்துக்குங்கிற மக்களே எல்லாமே காலி ஆகிடுச்சு. அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்தால் திரும்பவும் வந்து முத்துக்குமரன் போட்டு பொழக்கிறாரு, கலாய்க்கிறாரு. ஆமாங்க, உண்மையாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து அந்த பொண்ணு சமைச்சிருக்காது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு குழம்பு பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துடாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அருண் சூப்பர்ப்பா வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன், இந்த குழம்பு நல்லா இருந்துச்சான். மனசாட்சியோடு சொல்லியா, இது உண்மையாக நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டு வராத வாழ்க்கை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. இது ஒரு ஃபன்னாக போச்சு இன்றைக்கி. இதை தவிர வேறு ஏதாவது கண்டென்ட் தான் கேட்டிங்கன்னா, யூடியூபர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கண்டென்ட்டே இல்லாதான் கண்டென்ட்டாக தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதனால தான் பேசாமல் போட்டு தூங்கி இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதேமாதிரி நாளைக்கு 4 குடும்பம் தான் வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா தீபக், மஞ்சரி, ரயான், விஜய், விஷால். ஸோ உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த 4 ஃபேமிலியில் நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.